அந்த மீசிய வச்சாரு பாத்தீங்களா குள்ளமணி, அவரே கூப்பிட்டு அந்த மீசிய பாதிய வெட்டி எடு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா இருக்கும். ஆனா காமெடியா இருந்தாலும் அதை வேற ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா ஒரு ஊரோட பண்ணையாரோட ஆதிக்கத்தை வந்து காட்டுற மாதிரி தான் அந்த படத்துல இருக்கும். அந்த வயசுல பார்க்கும்போது நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ண சீன் தான். ஆனா இப்ப அதை பார்க்கும்போது ரொம்ப தப்பா தெரியுதுங்க. ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி சொல்றேன். இப்பதான் ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேல சொத்து இருக்கக்கூடாது. அப்படி சொத்து இருந்தா அவனோட பினாமி இல்ல அவன் பொண்டாட்டி இல்லைன்னா வந்து அவன் சொந்தக்காரங்க பேர்ல சொத்து வச்சு மெயின்டைன் பண்ண. துபாயில கடல் கடியில 7 பங்களா இருக்கு. எனக்கா? ஆமா சார், பாஸ்போர்ட் இல்ல சார். அவங்க எடுத்திருக்காங்க என் பேர்ல. ஆமா. இவங்கள அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல வந்து ஒருத்தர் பேர்ல எவ்வளவு வேணா சொத்து இருக்கலாம். அப்படி வந்து ஊர் பண்ணையார்கள் வந்து அவங்க பேர்ல வந்து தோப்பு துறவு யாரைய மில்லு கில்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஊர்ல வந்து நம்ம இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், தோப்புல போனா அவர் தோப்பா தான் இருக்கும், மில்லுல போனா அவரு மில்லா தான் இருக்கும், விவசாயம் பண்ணா அவரு விவசாய நிலமா தான் இருக்கும். எங்க போனாலும் நம்ம கட்ட அந்த பண்ணையார்கிட்ட தான் வந்து நின்னாகணும். ஒரு வழியே எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அவரு வைக்கிறதா அங்க சட்டம். சோ அங்க இருக்கிற மக்கள் அவரு பேச்சு தான் கேட்டாகும். அப்போ சின்ன வயசுல பார்க்கும்போது ஜாலியா இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது தப்பா தான் இருக்குல்ல. இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கு மேல ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.